அங்க நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் உண்டு. என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து புத்திசாலின்னு நினைச்சுப்பாங்க, நம்மள வந்து அறிவுஜீவின்னு நினைச்சுப்பாங்க. மொரட்டு சிங்கிள் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள வந்து சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து கெத்தான பையன், ரொம்ப மாசான பையன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு மோசமான மைண்ட் செட் உண்டு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மைண்ட் செட் இந்த எலெக்ஷன் விஷயத்துலயும் உண்டுங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு வந்தேன் தெரியுமா, நான் வந்து எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல, நான் நோட்டாவுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்றத சில பேர் வந்து அது வந்து ஒரு கெத்து, அது வந்து ஒரு பெருமை அப்படின்னு நினைச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கெல்லாம் எப்போ தெரியுமா ஓட்டர் ஐடி வந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனா நான் ஒரு எலெக்ஷன்ல கூட ஓட்டு போட்டதே கிடையாது, எனக்கு இங்க யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது கெத்துன்னு நினைச்சுக்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, எப்படி மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்றத வந்து கெத்துன்னு நினைச்சுக்கிற ஒரு மனநோய் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த நோட்டாவுக்கு போட்டுட்டேன், இல்ல நான் 10 வருஷமா ஓட்டே போடல அப்படின்னு சொல்றதும் ஒரு விதமான மனநோய். இந்த ஜனநாயகத்துல ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது இந்த ஓட்டு தான். அதையும் நீங்க பயன்படுத்தி ஒரு சரியான நபரை இருக்கக்கூடியதுல சரியான நபரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா மறைமுகமா உங்களுக்கு பிடிக்காத யாரையோ நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க.